ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம எழுதும் போது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டோட சேர்த்து எழுதுவோம். அந்த ரியல் பார்ட் பார்த்திங்கன்னா யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இமேஜினரி பார்ட் வின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதுவோன்னா f of z ஈக்குவல்ஸ் u of x, y ப்ளஸ் iv x, y. கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக எப்படி பிரித்து எழுதணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரியல் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஐ டேர்ம் இருக்காது, இமேஜினரி பார்ட்டில் ஐன்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ இந்த ஐ இருந்துச்சுன்னா அது இமேஜினரி பார்ட், ஐ இல்லைன்னா அது ரியல் பார்ட். அண்ட் ரியல் பார்ட்டை யூன்னு சொல்லுவாங்க, இமேஜினரி பார்ட்டை வின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை அனாலிட்டிக்காக இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணோன்னா, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஒன்று காச்சி-ரீமன் ஈக்குவேஷன்ஸ், இன்னொன்று லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு காச்சி-ரீமன் ஈக்குவேஷன்ஸ். இப்போ அதில் பார்த்திங்கன்னா டோ u பை டோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டோ வி பை டோ ஒய், இன்னொன்று டோ u பை டோ ஒய் ஈக்குவல்ஸ் மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ். இந்த ஈக்குவேஷனை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு யூ எழுதிக்குங்க, ரைட் சைடு வின்னு எழுதிக்குங்க. யூன்னு வந்துச்சுன்னா எக்ஸ்ன்னு எழுதணும், வின்னு இருந்துச்சுன்னா ஒய்ன்னு எழுதணும். ஸோ யூவி எக்ஸ் ஒய். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்ன்னு எழுதுங்க, ஒய் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ்ன்னு எழுதுங்க. நம்ம மாற்றி எழுதுறதுனால முன்னாடி ஒரு மைனஸ் சைனை போட்டுக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் காச்சி-ரீமன் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி லாப்லாஸ் ஈக்குவேஷன் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. 0ன்னு ஈக்குவல் ஆயிருந்தால் தான் கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் ஜூன் 2011 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் z ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன் தி டொமைன் மாடுலஸ் z லெஸர் தென் 2 இஸ். ஸோ ஆப்ஷன்ஸ்னால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் பவர் 7. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் பவர் 4, 7 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் பவர் 3. Third option 1 minus x minus iy power 4 into 7 minus x plus iy power 3. Fourth option x plus iy minus 1 power half. Okay. So startingலே நாம் சில ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆப்ஷனை. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கிறதா இருந்துச்சுன்னா பவர் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனலில் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இங்கேயே இந்த டி ஆப்ஷனை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருக்கோ அதை நம்ம zன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ z ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் z பார் ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். எங்கே இமேஜினரி டேர்ம் இருக்கோ அதை சைனை மாற்றி எழுதுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஐஒய் இது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் z. இது நம்ம z பார்னு சொல்லுவோம். இப்படி இருந்துச்சுன்னா அது நான் அனாலிட்டிக். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை எடுத்துக்கிட்டேன். 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் பவர் z. இப்போது இந்த எக்ஸ் மைனஸ் ஐஒய் இருக்கு இல்லையா, அது z பார்னு எழுதிக்கோங்க. ஸோ இது மாதிரி z பார் இருந்துச்சுன்னா அது நான் அனாலிட்டிக். ஓகே. அடுத்து ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டேன். 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் பவர் 4 இன்ட்டு 7 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் பவர் 3. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை ஜட்டுன்னு எழுதிக்கலாம். இப்போது இங்கே மைனஸ் சைனை வெளியெடுங்க. ஸோ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் பவர் 3. ஓகே. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை நம்ம ஜட்டுன்னு எழுதிக்கலாமா? இப்போ எழுதிட்டிங்கன்னா இங்கே z தான் இருக்குது, z பார் இல்லை. ஸோ இது அனாலிட்டிக். அடுத்து ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க.
1 minus x minus iy power 4, 7 minus x plus iy power 3. இப்போது இந்த மைனஸ் ஐனை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் பவர் 4ன்னு எழுதுவோம். இங்கே அதே மாதிரி மைனஸ் ஐனை வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் பவர் 3ன்னு வரும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை ஜெட்டுன்னு எழுதலாம். இந்த எக்ஸ் மைனஸ் ஐஒய்யை வந்து நம்ம ஜெட் பார்னு எழுதுவோம். ஸோ இங்கே ஜெட் பார் வந்ததுனால இது வந்து நாட் அனாலிட்டிக், அதாவது இது வந்து நான் அனாலிட்டிக். ஓகே, அடுத்து ஆப்ஷன் டி வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ராக்ஷனலாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ கொடுத்துருக்க கொஷின் அது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ எது அனாலிட்டிக்னா இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாட் அனாலிட்டிக், பி வந்து அனாலிட்டிக். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து உங்களோட ஆன்சர். ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காச்சி ரீமன் ஈக்குவேஷனை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இல்லையான்னு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு காச்சி ரீமன் ஈக்குவேஷனை வந்து எழுதிக்கோங்க. 2 ஈக்குவேஷனை வந்து நான் வந்து எழுதிட்டேன். ஓகே, இந்த 2 ஈக்குவேஷனையும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது வந்து அனாலிட்டிக், அப்படி இல்லைன்னா இல்லை. இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனுக்குமே வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் தான் அது வந்து அனாலிட்டிக், அப்படி இல்லைன்னா இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக ஆப்ஷன் பின்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஆப்ஷன் பிக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி எப்படி அனாலிட்டிக்காக இல்லையான்னு வந்து கண்டுபிடிக்கலான்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் பியை வந்து நாங்கள் வந்து எழுதிட்டேன். ஓகே, ஸோ எழுதிட்டு இதில் வந்து நம்ம வந்து யூ அண்ட் வி டேர்மை வந்து பிரித்து எடுக்கணும். எடுத்து அதை எக்ஸ் அண்ட் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் 1 + x வந்து u, ஐ கூட சேர்ந்து இருக்கு இல்லையா ஒய், இந்த ஒய் தான் வந்து வி டேர்ம், இமேஜினரி. இது வந்து ரியல் அண்ட் இமேஜினரி. ஓகே, அதே மாதிரி இங்கே 7 - x வந்து ரியல், இங்கே ஐ கூட சேர்ந்துருக்கு இல்லையா மைனஸ் ஒய், இந்த மைனஸ் ஒய் தான் வந்து நம்மளோட இமேஜினரி டேர்ம். ஓகே, இப்போ நான் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். 1 + x u, ஒய் வந்து v. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். ∂u/∂x, யூவை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து 0 ஆகிடும், வெறும் 1 மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ லெஃப்ட்டு சைடு 1. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ∂v/∂y. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ, இந்த ஒய்யை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ஒய்யை பொறுத்து, அப்போ உங்களுக்கு வந்து 1 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ லெஃப்ட்டு சைடு ரைட் சைடும் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனும் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் வந்து இப்போ லெஃப்ட்டு சைடு வந்து 1 இருந்துச்சுன்னா ரைட் சைடு வந்து -1 இருக்கணும். லெஃப்ட்டு சைடு 2 இருந்துச்சுன்னா ரைட் சைடு வந்து -2 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து சாட்டிஸ்ஃபைடு, அனாலிட்டிக். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்மை எடுத்திருக்கேன். 7 - x யூன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே -ஒய்யை வந்து வின்னு எடுத்திருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ∂u/∂y. ஸோ இந்த யூவை வந்து நான் வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா இங்கே ஒய் டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ இது 0வாக மாறும். அதே மாதிரி இந்த பக்கம் -ஒய்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு வந்து 0 தான் வரும். பட் மைனஸ் சைன் இருக்குது, ஸோ -0ன்னு எழுதியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, வித் நெகட்டிவ் சைனாக இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக். நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் அப்ளை பண்ணுங்கள், செகண்ட் ஈக்குவேஷனும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணியிருந்தால் வந்து அது வந்து அனாலிட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் ஜூன் 2012 கேட்டிருக்காங்க. Let u of x, y equals x plus of into x square minus y square be the real part of analytic function f of z of the complex variable z equals x plus iy. The imaginary part of f of z is. ஓகே, u கொடுத்துருக்காங்க, அதாவது ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இமேஜினரி பார்ட்டை வந்து கேல்குலேட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கிறத எழுதிக்குங்க, அதான் உங்களோட ரியல் பார்ட். இப்போ நம்ம வந்து இமேஜினரி பார்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், காச்சி ரீமன் ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ அந்த 2 ஈக்குவேஷனும் நான் வந்து எழுதிக்கிட்டேன்.
கொடுத்துருக்கிற ரியல் பார்ட்டை வந்து எழுதிக்கிட்டேன். இப்போ நான் வந்து இமேஜினரி பார்ட்டு v வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு காட்சி ரீமன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ∂u/∂x. ஸோ கொடுத்துருக்கிற இந்த யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸு 1ஆக மாறிடும். இங்கே x² இருக்கு இல்லையா, அது வந்து 2xஆக மாறும். 2x டிவைடட் பை 2, இந்த டேர்ம் வந்து 0வாக மாறிடும். ஸோ 2வும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 1 + x இருக்கும். இந்த 1 + x தான் எதுக்கு ஈக்குவல்? இந்த ∂v/∂yக்கு வந்து ஈக்குவல். ஓகே, அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 + x இன்ட்டு ∂y ஈக்குவல்ஸ் ∂v. இப்போ நான் v வேல்யூ தான் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ v வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? இதை இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ∂v, v கேல்குலேட் பண்ணனா வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ∂vயை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது vன்னு வருது. இன்டகிரல் ஆஃப் 1 + x இன்ட்டு ∂y. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த x வந்து கான்ஸ்டன்ட்டு, இந்த y தான் வந்து வேரியபிள். ஓகே, ஸோ நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வரும்னா 1 + x இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ∂y வந்து yஆக மாறும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. y + xy + cன்னு வரும். ஓகே, இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. இது 0வாக இருந்துச்சுன்னா இதான் வந்து vயோட வேல்யூ. இப்போ அது 0வா இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம்? என்னென்னா செகண்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ∂u/∂y ஈக்குவல்ஸ் -∂v/∂xன்னு இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ∂u/∂y எழுதிக்கிட்டு இதில் இந்த யூவோட ஈக்குவேஷனை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே 0வாக மாறிடும், இங்கேவும் 0 தான். ஆனால் இங்கே -y² இருக்கு இல்லையா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை பொறுத்து -2yன்னு வரும். ஸோ -2y டிவைடட் பை 2, இந்த 2. ஸோ y கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு -yன்னு வரும். இந்த -y தான் வந்து என்னது, -∂v/∂x. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ∂v/∂xோட வேல்யூ என்னென்னா y. ஓகே, ஸோ நமக்கு இப்போ ஒரு வேல்யூ தெரிஞ்சிச்சு, ∂v/∂xோட வேல்யூ வந்து y. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த cயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த vயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எதை பொறுத்துனா எக்ஸை பொறுத்து. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, இந்த வேல்யூவும் அந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணனா எனக்கு cயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, vயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே y இருக்கு இல்லையா, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது 0வாக மாறிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 1ஆக மாறும். ஸோ வெறும் y மட்டும் தான் இருக்கும். இந்த c வந்து நான் வந்து c' எழுதிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் 0ன்னு போட மாட்டேன், ஏன்னா இது வந்து அன்னோன் ஃபங்க்ஷன் ஆஃப் x இது. ஓகே, ஸோ நான் எக்ஸை பொறுத்து தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதனால் நான் c' எழுதிக்கிறேன். ஸோ y + c'. ஓகே, அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ∂v/∂xோட வேல்யூ இது. முன்னாடி நம்ம வந்து ∂v/∂xோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் y. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ y + c' ஈக்குவல்ஸ் y. ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு cயோட வேல்யூ வந்து, அதாவது c'-ஓட வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்குது. அப்போது இந்த cயோட வேல்யூ வந்து 0 தான். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட இமேஜினரி பார்ட். v ஈக்குவல்ஸ் y + xy. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஜூன் 2013 கேட்டிருக்காங்க. வித் z ஈக்குவல்ஸ் x + iy, which of the following function f of x, y is not a complex analytic function of z? ஓகே, இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி தான் z ஈக்குவல்ஸ் x + iy கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எந்த பவருமே வந்து ஃப்ராக்ஷனலில் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒமிட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், x + iy இருக்குது. இதை வந்து நம்ம zன்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இது என்னது, a² - b² + 2ab இருக்கா, அதாவது வந்து
இதை வந்து நீங்கள் a + b த ஹோல் ஸ்கொயர் தான் இது. ஸோ இது a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் b ஸ்கொயர் பண்ணும்போது i ஸ்கொயர்னு வரும்போது மைனஸ்னு வரும் இல்லையா, அதனால தான் இங்கே வந்து மைனஸ் y ஸ்கொயர் 2abன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக், இதுவும் அனாலிட்டிக். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு இருக்குது, பவர் 7 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே மைனஸை வந்து வெளியே எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு எக்ஸு ப்ளஸ்ஸு ஐஒய்னு வரும், அதாவது 1 + z⁻3. ஸோ இதுவும் வந்து அனாலிட்டிக். அடுத்து f of x, y ஈக்குவல்ஸ் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2ixy மைனஸ் 3 பவர் 5. ஸோ இது என்னது, a + b தான், இந்த a + b தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து z ஸ்கொயர் மைனஸ் 3 பவர் 5. இதுவும் வந்து அனாலிட்டிக். இப்போ இது அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள், f of x, y ஈக்குவல்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் பவர் 4. இப்போ நான் மைனஸை வெளியே எடுத்தேன்னா இது எப்படி மாறும்னா எக்ஸு மைனஸ் ஐஒய்னு மாறும். ஓகே, இங்கே நான் எக்ஸை வெளியே எடுத்தேன்னா எக்ஸு ப்ளஸ் ஐஒய்யாக மாறும். ஓகே, ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். அப்போ மைனஸாக மாறும்போது உங்களுக்கு வந்து z பார்னு வரும், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் z வரும். அப்போது இதுதான் வந்து என்னது, அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது, இட்ஸ் நாட் ஏ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், டிசம்பர் 2013 கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் கேனாட் பி தி ரியல் பார்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் z ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி cannot be the real part of a complex analytic function. ஓகே, ரியல் பார்ட் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக லேப்லாஸ் ஈக்குவேஷனை வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா இஃப் யூ, அதாவது இந்த ரியல் பார்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக லேப்லாஸ் ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ லேப்லாஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, ∂2u/∂x² ப்ளஸ் ∂2u/∂y² ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் வந்து பாருங்கள் u தான் இருக்குது, கரெக்டாக. ஸோ இந்த கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும், இந்த u இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவல்ஸ் டு 0 இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் பார்ட். ஓகே, நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னதுன்னா இட் கேனாட் பி a ரியல் பார்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் x²y வந்து நான் இங்கே வந்து u இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போது 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து உங்களுக்கு வெறும் 2xyன்னு வரும். ரெண்டாம் முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வெறும் 2yன்னு வரும். ஓகே, இப்போது இதை வந்து ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெறும் x² வரும். திரும்ப ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0 ஆகிடும். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகே, அதே மாதிரி ஆப்ஷன் பி எடுத்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2xன்னு வரும், அடுத்த முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வெறும் 2 மட்டும் தான் வரும். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2yன்னு வரும், ரெண்டாவது முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வெறும் 2 மட்டும் தான் வரும். ஸோ 2 - 2 ஈக்குவல்ஸ் டு 0 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது வந்து ரியல் பார்ட். ஓகே, இந்த ரியல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இது. இப்போ அதே மாதிரி ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா 6x - 6x ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் டியும் பண்ணும்போது 6y - 6y ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வருது. நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன், ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டாம் முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே பாருங்கள் 6y - 6y ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வருது. ஓகே, ஸோ இது வந்து லேப்லாஸ் ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, கரெக்டாக. இப்போ லேப்லாஸ் ஈக்குவேஷனை எது சாட்டிஸ்ஃபை பண்ணலை, இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் வந்து கேனாட் பி தி ரியல் பார்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ஆன்சர்.